எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா மேல்ஸ் பிகம் 10 டைம்ஸ் அட்ராக்டிவ் வித் தேர் ஏஜ். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகவே இல்ல. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. கூடவே பொறந்தது என்னைக்கும் போகாதுன்னு சொல்ற மாரி, சில ஆண்கள் வந்து வயசு ஏற ஏற அவங்களோட இளமை ஏறிட்டு போயிட்டே இருக்கு. அவங்க ஏஜ் பீக் ஆவ அவங்களுடைய யூத்னஸும் பீக் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா சின்ன வயசுல வந்து கொஞ்சம் நார்மலா இருந்திருப்பாங்க. அந்த ஏஜ் ஆக ஆக அந்த மெருகேறுதல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சில ஆண்கள வந்து ரொம்ப இளமையான ஆண்களா காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதுவும் சிக்மா மேல்ஸ் மாரி வந்து ஹை வேல்யூ மென்ஸா இருக்கிற பீப்பிள் வந்து ரொம்ப இளமைய தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. அதுவும் ஏஜ் ஆக ஆக அதுக்கு பின்னாடி என்ன இருந்துட்டு இருக்கு? பொதுவா வந்து ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 20ஸ்ல வந்து ரொம்ப பீக்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 20ஸ்ல வந்து அந்த யூத்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப இளமையா அந்த ஒரு லுக் அப்படியே இருந்துட்டே இருக்கும். அப்படியே 30ஸ்ல நார்மலாவும் 40ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிக்ளைனிங்ல போகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அது வந்து இன்கிரிமெண்டலா இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கே தவிர்த்து, அந்த டிக்ளைனிங்கே வரமாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருந்துட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் வந்து டீடைல்டா இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எதனால வந்து அவங்க இளமைய வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சொசைட்டி டிஸ்கிரிப்ஷன் ஆன் யூத்னஸ் விசஸ் சிக்மா மேல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆன் யூத்னஸ். அதாவது சொசைட்டில வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு ஆண் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் மேல வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அவங்க வந்து வேற லெவல்ல வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணி ஆகணும். நெறைய பணம் சம்பாரிச்சாகணும், பேர் சம்பாரிச்சாகணும், புகழோட உச்சியில இருக்கணும். அதுக்காக அவன் வந்து வேற லெவல்ல வந்து இறங்கி பயங்கர டெப்த்தா பிரஷரா ஒர்க் பண்ணா மட்டும் தான் இந்த லெவல் அடைய முடியும். அப்பதான் சொசைட்டி கிட்ட இருக்கிற ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து மதிப்பாங்க. உங்கள வந்து ஜெயிச்சதா ஏத்துப்பாங்கன்னு சொல்லப்படுற இந்த பிரஷர வந்து ஆண்கள் மேல என்னைக்குமே வச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு ஆண் வந்து 20ஸ்ல அந்த ஸ்டடீஸ், எஜுகேஷன்லாம் முடிச்சு வெளிய வரும்போது, அவங்க அந்த பிரஷர்லயே இருப்பாங்க. ஓகே ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லப்படுற அந்த பிரஷர்ல இருப்பாங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அந்த பிரஷர வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியாதனாலயே வந்து சில பேர் வந்து அந்த 30ஸ், 40ஸ் வரும்போது அந்த யூத்னஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சைட் சிக்மா மேல் மாரி இருக்கிற ஆண்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸா இருப்பாங்க. அவங்க மைண்ட் தான் வந்து பவர்ஃபுல்லான வெப்பனா யூஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி கொஞ்சம் காமா, கூலா எப்படி ஒர்க் பண்ணலாம். நெறைய பேர் பிரஷரா பண்ற ஒர்க்க நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம்னு சொல்லப்படுற இந்த மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்றதால, பண்ற ஒர்க்க லவ் பண்ணி பண்றதால, கொஞ்சம் அவங்களோட இளமைய வந்து வேற லெவல் தக்க வச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஓகேப்பா இப்ப 20ஸ்ல வந்துட்ட, ஓகே இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். இந்த மாரியான பிரஷர்லாம் இருக்கு. இதனால வந்து அந்த டிக்ளைனிங்ல போது சில ஆண்களோட இளமை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்போ உழைக்கவே கூடாதா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உழைச்சே ஆகணும். அதுவும் கடுமையா உழைச்சா தான் ஒரு ஆண் வந்து வேற லெவல்ல பெரிய ஆளா வர முடியும். ஆனா அந்த வேலைய வந்து எவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணி, லவ் பண்ணி உழைக்கிறோம்ன்றதுலாம் வந்து நம்ம இளமைய தக்க வச்சுக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா மேல்ஸ் மாரி இருக்காங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்னு சொல்றா மாரி, இளமையில வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஆசைப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறதுனால முதுமையில ஹாப்பியா இருக்காங்க. முதுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வராம பார்த்துக்கிறாங்க. இளமையில வந்து கொஞ்சம் உழைப்ப கொஞ்சம் பிரஷரா பார்க்குற ஆண்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக அந்த சைட் போறாங்க. அந்த சைட்னா வந்து கொஞ்சம் ஆ ஹாப்பியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம், சுத்துறதா இருக்கலாம், ட்ரிங்க்ஸா இருக்கலாம், என்ஜாய் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சே ஆகணும். அப்பதான் நம்ம அந்த இளமைய வந்து ரசிச்சு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக வந்து, அதுக்கு அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம். அந்த மாரி லீஷர் டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அதிகமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வாய்ப்புகள் மறுபடி கிடைக்காதே, 20 ஒரு லைஃப் மறக்காதே, மறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒண்ணு வரும். ஸோ அந்த மாரி அந்த பாட்டு மாரி அந்த 20 ஒரு லைஃப் தான். இத நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்து, அந்த வொர்க் பிரஷர வந்து போக்குறதுக்காக வேற லெவல்ல லெஷர் டைம் என்ஜாய் பண்ணணும். நெறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சில ஆண்கள் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சைட் சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் வந்து அவங்களுடைய விஸ்டம வளர்த்துப்பாங்க, ஸ்கில்ஸ வளர்த்துப்பாங்க. அந்த 20ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் மாரி, ஒரு சப்ஸ்டன்ஸ் மாரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து காம்பவுண்டிங்கா அவங்களுடைய முதுமை காலத்துல, அதாவது 30 பிளஸ், 40 பிளஸ் போகும்போது அவங்கள வந்து இன்னும் இளமையான மனிதர்களா மாத்திட்டே இருக்கும். ஆனா சொசைட்டில இருக்கிற நார்மலான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோட அந்த பிரஷர்னால, ஓகே இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், ஓகே நான் வந்து இளமையா இருக்கேன்னு வந்து சொசைட்டி ஒத்துக்கணும். அப்பதான் நான் இளமையா இருக்கேன் அப்படின்ற மாரியான தாட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், அவங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், ஏன் ஹேர்ஸே இல்லாம கூட இருக்கலாம். அந்த ஸ்கின் டோன் எதுவா இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம, அவங்க அப்பியர் ஆவுற இடத்துல இவங்க கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு. வேற லெவல்ல இருக்காங்க. ஒரு ஒரு லுக்கா ஒரு ஸ்டைலா இருக்காங்கன்ற மாரியான ஒரு விஷயத்த அந்த மிஸ்டேக்க கிரியேட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆரா தான். இந்த ஒரு விஷயம் தான். அவங்க பண்ற ஒர்க்க லவ் பண்ணி பண்றாங்க. இளமையில வந்து விஸ்டம் ஞானத்துக்கு வந்து அதிகமா மதிப்பு குடுக்கறதுனால,
அவங்க இளமை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் பாத் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் பாத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். மைண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம நினைப்போம் பிசிக்கலா நம்ம வந்து டிட்ரா ஆயிட்டு இருக்கோம், நம்ம ஏஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றது எல்லாமே மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ இளமையா இருக்கிற பெர்சன் அவங்க மைண்ட் அளவுல முதுமையா திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இளமையாவே தெரிய மாட்டாங்க. ஆனா முதுமையா இருக்க பெர்சன் மைண்ட் அளவுல நம்ம இளமையா தான் இருக்கோம்ன்ற திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த முதுமையிலும் அவங்க இளமையா தெரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். இந்த மைண்ட் பவர் வந்து சிக்மா மேல்ஸ் எப்படி வளர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லேர்னிங் மூலியமா. 1 மணி நேரம் நீங்க தனிமையில லேர்ன் பண்ற விஷயம் வந்து உங்கள அவ்வளோ எளிமையாக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னப்பா ஏதோ ஒரு சித்த மருத்துவம் மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அதுதான் உண்மை. உங்க பிரெயின நீங்க எவ்வளவு தூரம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க இளமையாயிட்டே இருக்கலாம். இளமையான பெர்சனாவே வாழலாம்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா பொதுவா வந்து இளமையில வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் காசிப் பேசுறது, சோசியல் மீடியா, Netflix சீரிஸ் பத்தி பேசி இந்த மாரியான பேச்சுக்களில் ஈடுபடும்போது, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து கொஞ்சம் பிலாசபிக்கலா, எனர்ஜெட்டிக்கா, ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்களுடைய கிங்டம் எப்படி கிரியேட் பண்றது? அடுத்தடுத்து என்ன படம்ன்னு சொல்லப்படுற சீரியஸான அந்த டாக்ல இருப்பாங்க. சீரியஸான விஷயங்கள யோசிக்கிறதுனால, அவங்க அட்ராக்டிவாவும் இருக்காங்க. அவங்க எளிமையும் தக்க வச்சுட்டு இருக்காங்க. உங்க லேர்னிங் மூலியமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிக்மா பீப்பிள் மேக் தெம் சோ யூத் அப்படின்ற மாரி சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவா வந்து 20ஸ்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு பிரஷர் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கொஞ்சம் ரிச்சா காமிச்சுக்கணும். 20 பிளஸ் 30 பிளஸ் ஆயிருச்சா, ஆஹா! இப்பயே நம்ம வந்து டக்குனு வந்து ஒரு கார் வாங்கிடணும், இப்பயே வந்து வீடு வாங்கிடணும்னு சொல்லப்படுற இந்த பிரஷர்ல வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கையில இல்லாத பணத்த வந்து வெளியில கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுற லெவலுக்கு வந்து அந்த காரு, வீடு எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ 20ஸ்ல, 30ஸ்ல இத முடிச்சிடுறாங்க. அப்ப 40ஸ்ல, 50ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில கார் இருக்கும், சொந்தமா வீடு இருக்கும். ஆனா ரூம்ல படுத்தா நிம்மதியா தூக்கம் வராது. இஎம்ஐ பே பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு பிரஷர்ல, அந்த 20ஸ் கடக்கும்போது 30ஸ்லயே கொஞ்சம் ஏஜ்டு லுக் வர ஆரம்பிச்சுரும். அகைன் நான் சொன்ன மாரி மைண்ட் வந்து கொஞ்சம் பிரஷரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னப்பா நம்ம இஎம்ஐ கட்டணும், இந்த மாரி வாங்கிட்டோம். வெளியில நம்ம ரிச்சா பந்தாவா தெரியிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லப்படுற மாரி. அந்த மாரி பெயின்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இளமைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிட்ராயிட் வரா மாரியான விஷயத்துல மாட்டிப்பாங்க. ஆனா சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் அவங்க அவங்களுடைய 20ஸ், 30ஸ்ல வந்து ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறது, ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றது, லாங் டர்மா ஒரு என்ன மாரியான விஷயங்கள நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லப்படுற அதுல ஃபோக்கஸ் பண்றதுனால, அவங்க வந்து ரிச்சா காமிச்சுக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பணத்து மேல ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு காம்பவுண்டிங்கா மாறி 30ஸ்ல, 40ஸ்ல வரும்போது அவங்களுக்கு அதிகமான ஒரு பணத்த வந்து ஒரு ஒரு செல்வந்தரா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா வந்து நம்ம வந்து வெளிப்புறம் நம்மளுடைய சக்சஸ் வந்து வெளியில இருக்கிற பீப்பிளால மெஷர் பண்ணப்படும். ஆனா நம்ம சாட்டிஸ்ஃபாக்ஷன் நம்மனால மட்டுமே மெஷர் பண்ணப்படும். நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லப்படுற விஷயம், நீங்க நைட்டு படுக்கணும், தூங்கி காலையில நிம்மதியா எழுந்துக்கிறதுல தான் இருக்கு. அத இழந்து வெளியில வந்து நெறைய பேர் வந்து அவங்களுடைய ரிச்னஸ காமிச்சு அவங்களோட இளமைய இழந்துட்டு இருக்காங்க. சிக்மா பீப்பிள் லாங் டர்மா அதாவது லைஃப்ன்றது T20 கிடையாது. டெஸ்ட் மேட்ச் மாரி. பொறுமையா ஆடுவோம். 30ஸ்ல, 40ஸ்ல நம்ம நம்ம நெனைச்ச விஷயத்த அடையலாம்னு சொல்லப்படுற லாங் டர்மா பார்க்கறதால இளமையாவே இருந்துட்டு இருக்காங்க. சோ இது தெரியாத சில ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய ஆளா காமிச்சுக்கணும், ரிச்சா காமிச்சுக்கணுன்றதுக்காக அவங்களுடைய இளமையவே இழந்துட்டு இருக்காங்க. அதான் ஒரு சாங் ஒண்ணு வரும். "பூட்டை விற்று தானே அட சாவி வாங்க ஆசை, தூக்கம் விற்று தானே அட மெத்தை வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கின்னு" சொல்லிட்டு ஒரு ஆசைன்ற ஒரு சாங் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயி வரும். சோ அந்த மாரி நம்ம எத வித்துட்டு எத வாங்குறோம்? நம்ம தூக்கத்த வித்துட்டு நம்ம ரிச்னஸா காமிச்சுக்கிற விஷயத்த வாங்குறோமே தவிர்த்து, அப்ப அந்த தூக்கம் போயிருச்சுன்னா, நம்ம இளமையும் போக ஆரம்பிச்சுரும், நம்ம லுக் போக ஆரம்பிச்சுரும்னு சொல்லப்படுற விஷயம் நெறைய ஆண்களுக்கு தெரியறது கிடையாது. இதுதான் ஒரு காரணம். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து கொஞ்சம் இளமையாவும், லுக்காவும், ரொம்ப அட்ராக்டிவாவும் ஏஜ் ஆக ஆக மாறிட்டே வர்றதுக்கான காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் கிளியர் த நெகட்டிவ் நெல்லிஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெகட்டிவ் நெல்லிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள தான் சொல்றேன். இந்த சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல நெகட்டிவ் நெல்லிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நடக்காது, வராது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப்பே ஒண்ணு சுத்திட்டு இருக்கும். அதே மாரி உங்கள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ உடைக்கிற மாரி பேசுற ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஓடிச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிராவல் அடிபடுறது மட்டும் இல்லாம, நீங்க உங்களோட இளமையும் இழந்துட்டே வருவீங்க. ஏன்னா, நம்ம மைண்டுக்குள்ள எவ்வளவு தூரம் கிளியரா நம்ம மெயின்டெயின் பண்றோமோ, நம்ம ஹார்ட் எவ்வளவு தூரம் கிளீனா வச்சுக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து சிக்மா பீப்பிள் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புடிக்கலன்னா கட் பண்ணிடுவாங்களே தவிர்த்து, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பெர்சன் கரெக்ட்டா இருக்காங்கன்னா வச்சுப்பாங்க. இல்லன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு பாசிட்டிவான தாட், அந்த பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே வரதுனால, அவங்க பாடி வந்து ஒரு காமான ஒரு ஸ்டேஜ்ல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிற மென்ஸா இருப்பாங்க. ஏன்னா லைஃப்ல எப்ப பிரஷர் வரும்னு தெரியாது. என்ன மாரியான சிச்சுவேஷன் வரும்னு தெரியாது.
அதுக்கு வந்து அவங்களோட டெய்லி பிராக்டிஸ் மூலியமா சுத்தி இருக்கிற தப்பான மனிதர்கள வந்து கழிச்சு கட்டிட்டு, சரியான மனிதர்கள் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட சேர்த்து வச்சுப்பாங்க. அப்படி சரியான மனிதர்கள் இல்லன்னா, அவங்களே அவங்களுக்கான விஷயங்கள ஹேண்டில் பண்றதுக்கான தகுதியும், திறமையும் வளர்த்துப்பாங்க. இது தெரியாத சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு தானே பேசுறான் விட்டு, ஃப்ரெண்டு கேங் தானே சொல்லிட்டு சில பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவங்க மைண்டுக்குள்ள தப்பான ஐடியாவ பிளான் பண்ணி, அவங்கள பிரஷர் ஆக்கி, அவங்களோட இளமையோட விளையாடுறாங்க. இந்த விஷயத்த காமா ஃபேஸ் பண்ணி, பிரஷரான சிச்சுவேஷனையும் காமா அவங்கள வச்சுக்கிறதுனால, அவங்க ஃபேஸ் எப்பவுமே வந்து ஒரு க்ளோவாவும், ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் ஆராவாவும் அவங்க வந்து சிக்மா மேல் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன? 5த் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் அவுட்டர் அப்பியரன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அகைன் படையப்பா மூவில ஒரு டயலாக் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். படையப்பா மூவில வந்து ரஜினி சாரும், அப்பாஸ் சாரும் கிளைமாக்ஸ்ல வந்து கார்ல வந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "நீங்க தாலி கட்ட போற மாப்பிள, இந்த காலி பசங்ககிட்ட நீங்க எதுக்கு? நீங்க உட்காருங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு அப்பாஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "அங்கிள் உங்களுக்கு வயசாயிருச்சு. வயசாயிருச்சு? உள்ள உட்காந்து பாருங்க என் வயச" அப்படின்னுவாரு. அதுக்கு அப்பாஸ் வந்து, "இல்ல அங்கிள் உங்களுக்கு வயசே ஆகல. வாட் அ மேன்" அப்படின்ற மாரி ரஜினி சார பார்த்து சொல்லுவாரு. ஸோ அப்ப இந்த இந்த சீன் என்ன தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து ஏஜ் ஆயி அவங்க பொண்ணுக்கே கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு போயிருந்தாலும், அவருக்கு ஏஜே ஆகலன்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து காட்டுவாங்க அந்த சீன்ல ஆக்சுவலா. ரொம்ப வந்து பாடிய ஃபிட்டா வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் எதுல வந்து நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்டர் அப்பியரன்ஸ்ல நடக்குதுன்னு நம்ம நெனச்சுப்போம். ஆனா அவுட்டர் அப்பியரன்ஸ்க்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்ல. சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். என்னதான் ஒரு ப்ராடக்ட்ட வெளியில மார்க்கெட்டிங் பண்ணி ஃபுல்லா கவர் பண்ணி கவர்ச்சியா காமிச்சாலும், உள்ளுக்குள்ள உண்மையான சப்ஸ்டன்ஸ் குவாலிட்டி இல்லன்னா மக்கள் அத வாங்க மாட்டாங்க. அதே மாரி நெறைய ஆண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம்ஸா இருக்கலாம், ஐ மீன் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம். நல்லா பிசிக்கலா ஏத்தி ஃபிட்டா வச்சுக்கணும். நம்மள இன்னும் அழகா காமிச்சுன்னு சொல்லப்படுற இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்கள், சப்ஸ்டன்ஸ் இன்டர்னலா அவங்கள எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸா, ஸ்ட்ராங்கா, ஃபோகஸ்டா, எனர்ஜெட்டிக்கா, கான்சன்ட்ரேஷனா இதுல டெவலப் பண்ணிக்கிறாங்கன்றத பார்க்க மாட்டாங்க. இத செய்யறதுனால தான் சிக்மா பீப்பிள் வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற எண்ணத்துல பண்ணாம, அவங்க அவங்களா இருக்காங்க. அதுவே வந்து அவங்கள வந்து ரொம்ப எளிமையா காமிச்சிட்டு இருக்கு. அதுல வந்து அவங்களோட ஏஜே சில நேரத்துல வந்து தெரியாம போயிட்டு இருக்கும். உங்க ஏஜ் என்னவோ இதுவும் அவங்க ஏஜ் பார்த்தா அப்படியே இருக்கீங்கன்னு சொல்லப்படுற மாரியான தாட்லாம் வரதுக்கான காரணம், வெளிப்புற அழகுல வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாம, உள்ளுக்குள்ள ஒரு மென் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும்ன்றதுல ஃபோக்கஸ் பண்றதுனால, வெளிப்புறத்துல அந்த அழகு ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோ ஆயிட்டே இருக்கு சிக்மா மேல்ஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, விவேகானந்தர் சொன்ன மாரி தான். "வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஆண்மகன் வந்து ஒரு ஒரு பலத்தோட இருக்கும்போது, அவன் வலிமையா இருப்பான். அவன் வலிமையா இருக்கும்போது இளமையாவே இருப்பான்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்ப பலவீனம் சொல்லப்படுற விஷயம் ஒரு ஆண எப்ப நெருங்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவனோட மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களும், பயமும், பதட்டமும் நெருங்கும்போது, பலவீனமாவும் அந்த ஆண் மாறுவான். அவனுடைய இளமையும் இழந்துருவான் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ ஒரு ஆண் வலிமையாவும், பலத்தோடும் இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பான டாஸ்க், சேலஞ்சிங்கான டாஸ்க், ரொம்ப அவங்களுக்கு அவங்களுக்கு மேல ஒரு கோல செட் பண்ணி ஒரு ஆண் ஓடும்போது மட்டும் தான், அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இளமையாவும் இருப்பாங்க, பலத்தோடனும் இருப்பாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக சிக்மா மேல் எப்பயுமே வந்து கோல் செட்டர்ஸாவும் இருப்பாங்க. அந்த கோல அச்சீவ் பண்றதுக்காக எந்த லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ற ஒரு மென்ஸாவும் இருக்கிறதுனால, அதுவும் லவ் பண்ணி ஒர்க் பண்றதுனால, அவங்க இளமையோட உச்சத்துக்கு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.